நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, பேக்ரவுண்ட் எல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி. அதனால ஏன்டா பேக்ரவுண்ட் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்காதீங்க. நம்ம வந்து பேசக்கூடிய இந்த கருத்து அதை மட்டும் பாருங்க, சரிங்களா? சரி, வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம காணொலிக்குள்ள போகலாம். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜூன் 1ஆம் தேதி. இன்னும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது நடைபெற இருக்கு. இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தான் இன்னைக்கு ஆவலோடு இன்னைக்கு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நமது கட்சி உறவுகள் இருந்து இன்னைக்கு பல பேர் பொதுமக்களும் இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தான் அதிக இடங்களில் வெல்ல போகுது, அதுதான் வந்து முதன்மையான இடத்துல வரப்போகுது அப்படிங்கிறது இன்னைக்கு பல பேருக்கு தெரியும். ஏன்னா கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி திமுக தான் வெற்றி பெற போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு மத்தியில யார் வருவாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு மதில் மேல் புனையா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் வந்து பாஜக கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட இவிஎம் மிஷின் அப்படிங்கிற ஒரு அந்த இயந்திரமும் அவங்க கையில இருக்கு. அதனால அவங்க மோசடி பண்ணி அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு, அதாவது ஒரு குறிப்பிட்ட வடமாநிலங்கள்ல அவர்களுடைய கைப்பிடியில இருக்கு. அதனால அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, எது எப்படி இருந்தாலும் மத்தெல்லாம் யாரு வராங்க, என்ன பண்றாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எத்தனை வாக்குகள் வாங்க போறாங்க, எத்தனை லட்சம் வாக்குகள் வாங்க போறாங்க, எத்தனை சதவீத வாக்கு வாங்க போறாங்க அப்படிங்கறத மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கு. இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நமது கட்சி உறவுகள்கிட்ட மட்டும் இல்ல, அனைத்து தரப்பு மக்களும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துருக்காங்க. மற்ற எதிர்கட்சிகளும், அது குறிப்பாக திராவிட கட்சிகளும் வந்து சீமான் வந்து எவ்வளவு வாக்கு வாங்க போறாரு, எத்தனை சதவீதம் வாங்க போறாரு அப்படிங்கறத ரொம்ப ஆவலோட எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க. சரி, இன்னும் ஒரு 3 நாட்கள் தான். கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சது. சரி, வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வாக்கு எண்ணிக்கை என்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் 44 நாட்கள், அதாவது ஜூன் 4ஆம் தேதி அப்படிங்கும் போது இன்னும் 44 நாட்களா எப்பறம் அவ்வளவு நாள் நம்ம வந்து பொறுத்துட்டு காத்துட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் போற போக்குல ஓடியே போச்சு. இன்னும் ஒரு 3 நாட்கள் தான். அதாவது நாம் தமிழ் கட்சி எவ்வளவு வாக்குகள் வாங்க போறாங்க, எத்தனை லட்சம் வாக்கு, எத்தனை சதவீத வாக்கு அப்படிங்கறத நான் ஏற்கனவே ஒரு காணொலியில பதிவு பண்ணியிருக்கேன். அது பல பேரும் பல கருத்துக்கள் வந்து சொல்றாங்க, தங்களுடைய தனிப்பட்ட கருத்து சொல்றாங்க. இதுல எனது தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கன்னா 10 to 12, 10 to 12% வாக்குகளை வந்து நம்ம வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியா ஒரு நம்பிக்கை இருக்கு. நமது கட்சி உறவுகள் பல பேர் எதிர்பார்க்கறாங்க. 15 வாங்குவோம், 20 வாங்குவோம், 25 வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, 35 கூட வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்ப்பு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் சீமான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா ஒரு 15% வாக்கு வாங்குவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அண்ணன் இருக்கு. சரி, கள நிலவரம் என்ன அப்படிங்கறது அது ஒரு பக்கம் பார்க்கணும். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பல கிராமங்கள்ல நமது கட்சி உறவுகள் வந்து இறங்கி வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைங்க. அதாவது இன்னைக்கு கள நிலவரம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிட்டாதான் நம்ம வரும் நாட்களை வந்து அதை சரி செய்து அடுத்து நம்ம கட்சி வந்து வளர்ச்சி நோக்கி கொண்டு போக முடியும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நோய் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சாதான், ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு நமக்கு என்ன நோய் அப்படிங்கறத சொன்னாதான் அந்த நோய்க்கான காரணம் என்ன, அது என்ன நோய் அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு அதுக்கு வந்து வைத்தியம் பார்க்க முடியும், மருந்து கொடுத்து சரி பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிற கள நிலவரம் என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல கிராமங்கள்ல, இப்ப எனது பக்கத்து கிராமங்கள்ல 2000 வாக்கு 3000 வாக்குகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. பெரிய பெரிய கிராமங்கள். அந்த கிராமங்கள்ல நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக இறங்கி வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் கூட இல்ல. இப்ப எங்க கிராமத்தை எடுத்துட்டீங்கன்னா ஒரு 900 வாக்குகள் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த கிராமத்துல வேலை செய்யறதுக்கு நான் ஒரு ஆளாவது இருக்கேன். ஆனா பக்கத்துல இப்ப இந்த கிராமம்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கிராமங்கள் 2000 வாக்கு 3000 வாக்குகள்லாம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அங்க இருந்து வேலை செய்யறதுக்கு ஒரு நபர் கூட நமது கட்சி உறவு வந்து இல்லைங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்து நம்ம வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு பக்கம் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த திமுக அதிமுக அப்படிங்கிற இந்த 2 திராவிட கட்சிகளால இன்னைக்கு அதிகம் பாதிக்கப்பட்டு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா பெண்கள் தான். இந்த பெண்களே ஒரு புரிதல் இல்லாம திரும்பவும் அந்த திமுக அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கே இன்னும் வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க. அதாவது யாரால நம்ம பாதிக்கப்படுறோமோ அந்த கட்சிகளுக்கே அவங்க வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு வருத்தமா சோகமா இருக்கு. ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னால நம்ம வயலுக்கு வந்து பயிர் பிடிங்கி பயிர் நாத்து நடுறதுக்கு ஒரு 17 பெண்கள் பக்கமா வந்திருந்தாங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள். அவங்க கிட்ட நான் பேசினேன், என்னமா இந்த தேர்தலில் வந்து நீங்க யாருக்கு வாக்கு செலுத்த போறீங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது பல பேர் வந்து திமுக, சில பேர் வந்து சில பெண்கள் அதிமுக. அந்த அதிமுக அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா பரம்பரை அப்ப இருந்தே வந்து அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தினவங்க. அவங்களாம் வந்து நாங்க ரெட்டலைக்கு தான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பல பேர் என்ன சொன்னாங்க, இந்த திமுக தான் சொன்னாங்க. இதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய், அதாவது மகளிருடைய உரிமை தொகை 1000 அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு பல பேர் இந்த திமுகவுக்கு வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க. அதாவது உண்மை என்னன்னா ஒரு 1000 ரூபாயை முன்னால கொடுத்துட்டு பின்னால பல ஆயிரங்களை புடுங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை யதார்த்தம் அப்படிங்கிறது இன்னும் அந்த பெண்களுக்கு வந்து தெரியல, ஒரு அரசியல் புரிதல் இல்ல. அதனால பாத்தீங்கன்னா 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த திமுக அதிமுக அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு சாய்ஸ், ஒரு வாய்ப்பா இருக்கு. ஆனா ஒரு 50 வயதுக்கு கீழே ஒரு 30 வயதுக்கு மேற்பட்ட சில பெண்கள், சில குடும்ப பெண்கள் எல்லாம் வந்து நமது நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவா கணிசமா வாக்கு செலுத்திருக்காங்க. நானே வந்து பல குடும்ப பெண்கள்கிட்ட பேசியிருக்கேன். அவங்க வந்து நாம் தமிழ்ச்சி ஆதரவா வாக்கு செலுத்திருக்காங்க. இப்படி கல சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதனாலதான் வந்து நான் சொன்னது என்னன்னா ஒரு 10 to 12% வாக்கு வந்து வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். ஆனா நிச்சயம் இந்த சூழ்நிலை வந்து நம்ம இப்படியே விட்டு போக முடியாது. நிச்சயம் வந்து நம்ம மாத்தி ஆகணும். அந்த பெண்கள்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் புரிதலை ஏற்படுத்தி நிச்சயம் அவங்க வந்து நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக மாற்றணும். நிச்சயம் இதை நாட்கள் செய்வோம்.
அதாவது நண்பர்களே, ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு, தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது வரட்டும். இப்ப நம்ம கட்சி எந்த அளவுக்கு வாக்கு வாங்குறோம், நம்ம எத்தனை சதவீத வாக்கு வாங்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும். அடுத்து நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியில் ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதுல நம்ம கட்சியினுடைய கட்டமைப்பை ஏற்படுத்துறது, அங்க பொறுப்பாளர் நியமனம் பண்றது, எந்த மாதிரி மக்கள்கிட்ட ஒரு அரசியல் புரிதலை ஏற்படுத்தணும், எப்படி நாம் தமிழ்ச்சி ஆதரவாக அவங்களை மாற்றணும் அப்படிங்கிறது குறித்த விவாதங்கள்லாம் நம்ம ஏற்பாடு செய்து திட்டமிட்டு இவங்களை வகுத்து நம்ம களத்துல சிறப்பாக செயல்படணும். இது நிச்சயம் நம்ம செயல்படுத்தினோம்னா அடுத்த 2 வருடங்கள்ல நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்து 2026ல நாம் தமிழ் கட்சி வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் ஆகுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிச்சயம் உரிய நம்ம செய்து காட்டுவோம். இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்ததுக்கு அப்புறம் நம்ம முழுக்க இதை பற்றி தான் நம்ம பேச போறோம். பல விடயங்களையும் பற்றி நம்ம பேச போறோம். முக்கியமா 2026 தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வெற்றி பெறறதுக்கு நம்ம என்ன செய்யணும், எந்த மாதிரி திட்டமிடணும், எந்த மாதிரி நம்ம வியூகங்களை வகுக்கணும், அதை எப்படி செயல்படுத்தணும், எந்த மாதிரி மக்களை அணுகணும் அப்படிங்கிற மாதிரி குறித்த விஷயங்களை தான் நம்ம முக்கியமா பேச போறோம். அதனால நமது கட்சி உறவுகள், இந்த நமது கனவு தேசம் வலைவலியை பார்க்கக்கூடிய நமது கட்சி உறவுகள் தொடர்ந்து நமது கனவு தேசம் வலைவலியை பாருங்க. இதற்கான பல திட்டங்கள், பல வியூகங்கள் எல்லாமே இருக்கு. அதுக்கான சில குறிப்புகள் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இன்னும் இதை பற்றி நான் நிறைய சிந்திப்பேன். எனது சிந்தனை அப்படிங்கிறது உங்களுடைய சிந்தனையும், நீங்க இந்த கனவுயை பார்க்கக்கூடிய உங்களுடைய சிந்தனையும் நிச்சயம் தூண்டும். உங்களுக்கும் பல சிந்தனைகள் வரும், பல யோசனைகள் வரும். எல்லாம் நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து அதை திட்டமிட்டு களத்தில் செயல்படுத்தி நிச்சயம் 2027 நம்ம வென்று காட்டுவோம். நான் சீமான் அவர்களை முதல்வராக ஆக்கி காட்டுவோம். சரிங்க நண்பர்களே, இந்த தருணத்தில் சில தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். அவளோட எதிர்பார்க்கும் அந்த 4ஆம் தேதி நிச்சயம் அவளோட எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம்.